ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 6th டேர்ம் 2ல் இருக்குது, 6th ஓல்டு புக்கு டேர்ம் 2 டேர்ம் 3ல் இருக்குது, அதே மாதிரி 7th ஓல்டு புக்கு டேர்ம் 1ல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஓல்டு புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? ஒன்றை சுட்டி காட்ட வருவது சுட்டி எழுத்துக்கள். குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவும் எழுத்துக்களுக்கு பேர் சுட்டி எழுத்துக்கள். ஓகேங்களா? சுட்டி எழுத்துக்கள் 3 இருக்குது. சுட்டி எழுத்துக்கள் எத்தனைனா மொத்தம் 3. அது அ, இ, உ. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு அவன், அவள், அது, இவன், இவள், இது, இவை, அவை. இப்படி ஒன்று சுட்டி காட்டுறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து தற்போது வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து எதுன்னு பார்த்தோம்னா ஊ. தற்போது வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து ஊ. ஓகேங்களா? முன்னாடி வந்து ஊங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். உப்பக்கம், உப்பக்கம்னா முதுகு பக்கம். உம்பர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் மேலே. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சுட்டெழுத்துக்களில் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு அப்படின்னு 4 இருக்குது. ஓகேங்களா? சுட்டி எழுத்துக்கள் 3 தான். ஓகேங்களா? அது வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு. எக்ஸ்ட்ரா ஒன்று சுட்டு திரிபு, இத்தனையும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோம். அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னா சுட்டி எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அ, இ, உ. அது வந்து அந்த சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. ஓகேங்களா? இந்த அகச்சுட்டில் அந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா அதுக்கு பொருள் கிடையாது. எடுத்துக்காட்டு அவன், இவன், அது, இது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆவும் வரும், ஈங்கிற எழுத்துலேயும் வரும். நோட் பண்ணிக்கணும். அகச்சுட்டில் ஆங்கிற எழுத்துலேயும் வரும், ஈங்கிற எழுத்துலேயும் வரும். அந்த அகச்சுட்டில் இருக்க சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா மீதி இருக்கிற எழுத்துக்கு பொருள் கிடையாது. இவனில் இருக்கிற ஈயை நீக்கிட்டா வண்ணன் வரும். அதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்லை. இப்படி சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. ஓகேங்களா? இப்படி உள்ளேயே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. அடுத்து புறச்சுட்டு பார்த்தோம்னா சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. புறச்சுட்டலையும் ஆங்கிற சுட்டெழுத்தும் வரும், ஈங்கிற சுட்டெழுத்தும் வரும். ஓகேங்களா? அவ்வானம், இம்மலை, இந்நூல். இதில் சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா மீதி இருக்கிற அந்த சொல்லுக்கு பொருள் இருக்குது. ஆங்கிறத நீக்கிட்டோம்னா வானம்னு வருது இல்லைங்களா? இதுக்கு பொருள் இருக்குது. அப்படி சுட்டெழுத்தை நீக்குனாலும் அந்த சொல்லுக்கு பொருள் இருந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. புறச்சுட்டுலையும் அகச்சுட்டுலையும் ஆங்கிற சுட்டெழுத்தும் வரும், ஈங்கிற சுட்டெழுத்தும் வரும். ஓகேங்களா? அகச்சுட்டுனா சுட்டெழுத்தை நீக்கினா பொருள் தராது, புறச்சுட்டுனா சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அண்மை சுட்டு அப்படின்னா என்னென்னா பக்கத்தில் இருக்கிறத குறிக்கிறது அண்மை சுட்டு. ஓகேங்களா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. சேமை சுட்டுக்கு உரிய எழுத்து பார்த்தோம்னா அ. ஓகேங்களா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ, சேமை சுட்டுக்குரிய எழுத்து அ. அருகில் இருப்பதை சுட்டி காட்டுனா அண்மை சுட்டு, தொலைவில் இருப்பதை சுட்டி காட்டுனா அது சேமை சுட்டு. ஓகேங்களா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது இது, இவன், இவை, இம்மரம், இவ்வீடு, இது எல்லாமே, அதாவது ஈல வர எல்லாமே அண்மை சுட்டில் வரும். சேமை சுட்டோட எழுத்து வந்து தொலைவில் இருக்கிறது குறிக்கிறது. அவன், அவள், அவ்வீடு, அம்மரம், அவன், இது எல்லாமே சேமை சுட்டில் வரும். ஓகேங்களா? அடுத்து சுட்டு திரிபு பார்த்தோம்னா சுட்டெழுத்துக்கள் திரிந்து சுட்டு பொருளை தந்துச்சுன்னா அது சுட்டு திரிபு. அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் எப்படி தெரியுதுன்னா அந்த, இந்த அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது சுட்டு திரிபு. எடுத்துக்காட்டு இந்த பள்ளி, அந்த மரம், இதெல்லாம் வந்துட்டு சுட்டு திரிபு. அருகில் உள்ள இந்த ஊங்கிற எழுத்தை எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட பயன்படுத்த எழுத்து தான் ஊ. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு உது, உவன். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நெஞ்சரி சுட்டு, உலகரி சுட்டு அப்படின்னு 2 இருக்கும். நெஞ்சரி சுட்டு அப்படின்னா என்னென்னா 2 பேர் பேசுகிறாங்கன்னா அந்த பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் மட்டும் அது தெரியும். ஓகேங்களா? அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் மட்டும் தெரிகிறது நெஞ்சரி சுட்டு. ஓகேங்களா? சீக்கிரம் வா, அவன் போய் விட போகிறான் அப்படிங்கிறதுல சீக்கிரம் வாடான்னு ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க, அவன் 3ஆவதாக ஒருத்தவங்களை சொல்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து அந்த 2 பேர்த்துக்குமே தெரியும். அது வந்து நெஞ்சரி சுட்டு. உலகரி சுட்டுனா எல்லாருக்கும் தெரிந்த பொதுவான செய்தி அல்லது வரலாற்று நிகழ்வை கூறுவது தான் உலகரி சுட்டு. அந்த காந்தி அப்படின்னு சொன்னோம்னா அந்த காந்திங்கிறவங்கள எல்லாருக்குமே தெரியும். அப்போ அது வந்து உலகரி சுட்டு. ஓகேங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.